குட் ஈவினிங். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து ஆடிட் ரிப்போர்ட். as much as you know ஆடிட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது நிஜமாகவே வந்து ரொம்ப வெயிட்டேஜ் உள்ள ஒரு சாப்டர். நாட் ஜஸ்ட் பிகாஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுக்கு அதிக மார்க் இருக்குது, அதுக்காக அதுக்கு வெயிட்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத தாண்டி ஆடிட் ரிப்போர்ட் அப்படிங்கிற சாப்டர் வந்து பை நேச்சரே வந்து ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ஆடிட் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு அண்ட் ஆஸ்பைரிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கண்டிப்பாக ரொம்ப இன்டெப்த்தாக, ரொம்ப ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக, அதனுடைய உண்மைத்தன்மை மாறாமல் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குணாம்சத்தையும் வந்து நம்ம படிக்கணும், படித்து தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் வந்து the very essence of why this report, இந்த ரிப்போர்ட்டில் ஏன் இவ்வளோ ஹெட்டிங்ஸ் இருக்குது, why there are different types of report, இது எல்லாமே வந்து we'll be able to properly appreciate. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக, நாட் ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன், it is also equally important for you to understand about audit, and it is also equally important for you to practice. ஒரு ஆடிட் வந்து நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், நம்ம ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா எதுவுமே தெரியாமல் சும்மா அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம ரிப்போர்ட் கொடுக்கக்கூடாது. யூ ஷுட் பேசிக்கலி be able to appreciate the ingredients in the audit report. ஒரு audit report நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, once you complete your intermediate and then you go to practice, நீங்கள் வந்து ஒரு ஆர்டிகல்ஷிப் போகும்போது அங்கே போய் நீங்கள் வந்து ஆடிட் பண்ணும்போது, அதுக்கு ஆடிட் ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது, when you just நீங்கள் அந்த இடத்துல ஒவ்வொரு பேராகிராஃபையும் அந்த இடத்துல காப்பி பேஸ்ட் பண்ணும் போதுமே you should know the weightage, the depth of every paragraph, why each and every paragraph is being given, what is the importance, why is that so many paragraphs are being given, ஏன் ஒரு 15-20 பேராகிராஃப் ஏன் கொடுக்குறாங்க, இவ்வளோத்தையும் கொடுக்க வேண்டியதுன்னு அவசியம் என்ன. each and every paragraph has its own importance, weightage, depth இருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கிறது வந்து இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐ எம் ட்ரைங் டு make the point very clear to you and I'm trying to drive home. உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த சாப்டரை முடிக்கும் பொழுது ஓகே சூப்பரில், ஓ இவ்வளோ இருக்கா அப்படின்னு உங்களுக்கு ஒரு 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 சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும். ஓகே ஐ ஹாவ் அண்டர்ஸ்டுட் மேம், ஓகே இதெல்லாம் எனக்கு தெரியுது அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்ககிட்ட வரணும். ஸோ பேசிக்காக இது வந்து லெவல் நம்பர் 1 மாதிரி. இந்த விஷயத்தை நம்ம வந்து அட்டைன் பண்ணால் மட்டும்தான் இதுக்கப்புறம் நம்ம வந்து அதுலேருந்து ஒரு ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறதோ, ப்ரிப்பேர் பண்ணுறதோ, அதை வந்து நம்ம ரிவைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு அதை வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறது எல்லாமே செகண்டரி. ப்ரைமரிலி நமக்கு என்ன வேணும் அப்படின்னா essay 700 அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அதில் என்னென்னலாம் இருக்குது, ஏன் இருக்குது, எதனால், என்ன இதுன்னு we should be able to decipher the meaning, அதோட டெப்த் எல்லாமே புரிஞ்சுக்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ as much I have told you, இது எல்லாத்தையும் நான் சொன்னால் கூட பேசிக்கான விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஸோ நம்ம வந்து சாப்டர் 2 சாப்டர் 3 படிக்கும் போதே நான் உங்களுக்கு இந்த பேசிக்ஸை சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் யாருடைய பொறுப்பு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். The preparation and presentation of financial statements அப்படிங்கிறது it is the responsibility of the management and TCWG. ஸோ இந்த பொறுப்பு வந்து மேனேஜ்மெண்ட்க்கும் TCWGக்கும் தான் இருக்குது. அது மட்டும் கிடையாது. ஸோ ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஸ் பர் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கம்பெனிக்குள்ள அவங்க ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டமை ப்ராப்பராக டிசைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி மானிட்டர் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா அதே மேனேஜ்மெண்ட்டுக்கும் TCWGக்கும் இருக்குது. ஏன் ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும் சரி, அதே மாதிரி டிசைன், இம்ப்ளிமெண்டேஷன், கண்ட்ரோல், மானிட்டரிங் ஆஃப் த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை மானிட்டர் பண்ணுற வரைக்கும் ஏன் அவங்க அந்த பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஒரு 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 அடிக்குவேட்டான ஒரு இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு என்டிட்டியில் கண்டிப்பாக ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால் இந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது இந்த ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இது வந்து யாரோட பொறுப்பில் இருக்குது, மேனேஜ்மெண்ட் பொறுப்பில் இருக்குது. இதை ப்ராப்பராக செய்யணும்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்றியமையாத ஒரு இன்டிஸ்பென்சிபிளான ஒரு பேசிக் பில்லர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக ரொம்ப அடிக்குவேட்டாக இருக்கிறது.
ஸோ இது வந்து யார் பொறுப்பெடுத்துக்குவாங்கன்னு கேட்டால் மேனேஜ்மெண்ட் தான் இதுக்கு பொறுப்பெடுத்துக்குவாங்க. இது எல்லாத்துக்கும் மேனேஜ்மெண்ட் ஏன் பொறுப்பெடுத்துக்கணும்? பிகாஸ் அது அவங்களோட கம்பெனி, அவங்க தான் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ்லேருந்து என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. நம்ம உள்ளே போய் என்ன செய்ய போகிறோம்? ஆஸ் அன் ஆடிட்டர் நீங்கள் உள்ளே போய் என்ன பண்ண போகிறீங்கன்னா, யூ ஜஸ்ட் கோயிங் டு கிவ் யுவர் ஒப்பீனியன். ஸோ நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை கொடுக்கறதுக்கு தான் நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் ஒப்பீனியன் பேஸ்ட் ஆன் த கன்க்ளூஷன்ஸ் தட் யூ ஹேவ் அரைவ்ட் அட், பேஸ்ட் ஆன் த சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் தட் யூ ஹேவ் obtained by applying the compliance procedures and by applying the further audit procedures. So the sufficient appropriate audit evidence you have obtained and the conclusions you have arrived at, and based on the conclusions, what is your opinion that you have formed? That the financial statements taken as a whole are free from material misstatement, whether due to fraud or error, thereby enabling the auditor, okay, to express an opinion that the financial statements are free. எதுவுமே பிரச்சனையே கிடையாது அப்படின்னா அவர் ஒரு ஆடிட் ஒப்பீனியனை அங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அந்த இடத்துல? that it is free from material misstatement. அப்போ தான் நமக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன? ஸ்டேட்மெண்ட் என்னது? P&L, பேலன்ஸ் ஷீட் எல்லாமே ஸ்டேட்மெண்ட் தான். அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? எந்த மிஸ்டேக்ஸும் எரரும் ஃப்ராடும் இல்லாமல் இருக்கணும். பட் டு எரர்ஸ் ஹியூமன் தானே, நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எரர் நடக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குது. ஃப்ராட் உள்ள நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? இருக்குது. விச் மீன்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்போ ஒரு மிஸ்டேட்மெண்ட் ஆகும் அப்படின்னா, உள்ளது உள்ளபடி இல்லாமல் அதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கும்போது அது வந்து மிஸ்டேட்மெண்ட்டாக மாறுது. ஸோ இந்த மிஸ்டேட்மெண்ட் எதனால் இருக்கலாம்? எரர்னாலையும் இருக்கலாம், ஃப்ராட்னாலையும் இருக்கலாம். ஸோ எரர்னாலையும் ஃப்ராட்னாலையும் ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே ஒரு ஆடிட்டர் வந்து அவரோட ரிப்போர்ட்டை எப்படி கொடுக்கணும்? பேட் ரிப்போர்ட் கொடுத்துடுவாரா? கொடுக்க மாட்டார். ஹில் சி அந்த எரர்னாலையும் ஃப்ராட்னாலையும் எவ்வளோ பெரிய இம்பாக்ட் இருக்குது, அது ரொம்ப மெட்டீரியலான மிஸ்டேட்மெண்ட்டான்னு பார்ப்பார். ஸோ இந்த மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத ஒரு இண்டிபெண்ட், தட் இஸ் இண்டிவிஜுவலி அண்ட் இன் அக்ரிகேட் வித் ஆல் தி அதர் மிஸ்டேட்மெண்ட்ஸ் புட் டுகெதர் ஒரு ஆடிட்டர் அதை வந்து அனலைஸ் பண்ணுவார். இது வந்து இந்த மிஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் புட் டுகெதர் ஆர் இண்டிவிஜுவலி இது வந்து ரொம்ப மெட்டீரியலான மிஸ்டேட்மெண்ட்டா அப்படின்னு அவர் பார்ப்பார். அப்போ வாட் இஸ் மெட்டீரியாலிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும். மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்னா என்ன? மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த அளவுக்கு மிஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா, ஓகே, நீங்கள் இவ்வளோ தவறுகள் நடக்கும் பொழுது நீங்கள் க்ளீன் ரிப்போர்ட் கொடுத்துட்டீங்கன்னா, அப்போ கண்டிப்பாக முடிவெடுக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் க்ளீன் ரிப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி தவறான முடிவுகள் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ உண்மை நிலவரம் ஒரு கட்டத்துக்கு மேலே, ஒரு த்ரெஷ்ஹோல்டுக்கு மேலே போகும்பொழுது நீங்கள் யாரை வந்து உஷார் பண்ணணும்? அந்த ஷேர் ஹோல்டர்ஸை, இங்கே பாருங்கள், ஷேர் ஹோல்டர்ஸை நீங்கள் அலர்ட் பண்ணணும், இந்த மாதிரி இருக்குது, ஒரு த்ரெஷ்ஹோல்டை தாண்டி போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ வாட் இஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறது ஆடிட்டரோட ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்டில், ஆடிட்டரோட அந்த ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஹீ வில் கேஜ், ஓகே இதான் மெட்டீரியல். அதாவது அந்த மெட்டீரியாலிட்டி லெவலை தாண்டி போகும்போது தான் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா, இட் இஸ் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். எப்போ ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டை ஒரு ஆடிட்டர் கண்டுபிடிக்கிறாரோ, தட் இஸ் இண்டிவிஜுவலி ஆர் அன் அக்ரிகேட் வித் ஆல் தி அதர் மிஸ்டேட்மெண்ட்ஸ், அவர் கண்டுபிடிக்கும் போது இது மெட்டீரியல் அப்படின்னு அவருக்கு தோணுச்சுன்னா, அதுக்கப்புறம் அவர் ரெண்டாக பிரித்து பார்ப்பார். ஒன்று, ஒன்ஸ் தெர் இஸ் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த ஆடிட்டர் வில் சி இந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்த மட்டும்தான் பாதிக்குதா, இல்லை என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் பாதிக்குதான்னு பார்ப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், இது இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மட்டும் தான் பாதிக்குது, இல்லை இது கரண்ட் அசெட்ஸை மட்டும் தான் பாதிக்குது, இல்லை இது இன்வென்ட்ரிஸை மட்டும் தான் பாதிக்குது, மற்றபடி ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. ஸோ ஏதோ ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட் பேலன்ஸையோ இல்லை ஏதோ ஒரு 2-3 ஐட்டமை மட்டும்தான் பாதிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணுவார்னா, சரி ஓகே அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவார். இல்லை இங்கே இருக்கக்கூடிய மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து வெறும் ஒரு சில ஏரியாவை மட்டும் அஃபெக்ட் பண்ணுறதோட நிறுத்தலை, என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் அதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லும்பொழுது ஆடிட்டர் ஒரு முடிவெடுப்பார். அதாவது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஓகேவா, ஒரு சில அக்கௌண்ட் பேலன்சஸ் அஃபெக்ட் பண்ணுது, பட் ஆன் த ஹோல் ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதை அஃபெக்ட் பண்ணலை அப்படின்னும் போது ஆடிட்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹி வில் கிவ் குவாலிஃபைடு ஒப்பீனியன் கொடுப்பார். அதாவது குவாலிஃபைடு ஒப்பீனியன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபுட்டு சாப்பிடும் போது அரிசி, பருப்பு, அதுக்கப்புறம் வந்து சாம்பார், கூட்டு, பொரியல் எல்லாம் வச்சு சாப்பிடும்போது ஒரு கருணக்கிழங்குல மட்டும் உப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஃபுட்டெல்லாம் நல்லா இருந்தது, பட் அந்த கருணக்கிழங்கு மட்டும் கொஞ்சம் உப்பு பத்தலை, காரம் பத்தலை, எதுவுமே இல்லை, அதை தவிர மற்றெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு ஒப்பீனியன் தான் இந்த குவாலிஃபைடு ஒப்பீனியன் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அதாவது எக்ஸப்ட் ஃபார் த இன்வென்ட்ரி மிஸ்டேட்மெண்ட் ஆர் எக்ஸப்ட் ஃபார் த கரண்ட் அசெட் மிஸ்டேட்மெண்ட் ஆர் எக்ஸப்ட் ஃபார் த
இந்த மாதிரி வந்து கேபிட்டல் ரிசர்வ்ஸ் அவங்க வந்து பிரித்து கிளாஸிஃபை பண்ண விதத்தை தவிர ஏதோ ஒரு மிஸ்டேட்மெண்ட்டை சொல்லி இதை தவிர மற்ற எந்த இஷ்யூஸும் இல்லை, மற்றதெல்லாம் ஓகேவாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது தான் குவாலிஃபைடு ஒப்பீனியன் அப்படின்னு நம்ம சொல்கிறது. எப்போ ஒரு மிஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டாகவும் இருந்து அது என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை பாதிக்கும் அப்படின்னு ஒரு ஆடிட்டருக்கு தெரியும் பொழுது ஆடிட்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இல்லை இது சரிப்பட்டு வராது, இதை தவிர மற்றதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆன் த ஹோல் ஃபுட்டு சரியில்லைன்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ ஆன் த ஹோலே பார்த்தீங்கன்னா ரைஸ் வேகலை, அந்த ரைஸ் வேகலை அப்படின்னும் போது மற்ற எதுவுமே நல்லா இருந்தோம் அங்கே பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா பேசிக்கே ரைஸ் தான், ரைஸே கெட்டு போயிருக்கு அப்படின்னா உங்களால் எதுவுமே சாப்பிட முடியாது. அந்த மாதிரி ஒரு மிஸ்டேட்மெண்ட் இட் இஸ் அஃபெக்டிங் த என்டையர் ஃபுட் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்னா வி வில் சே தட் ஓகே இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அங்கே குவாலிஃபைடு ஒப்பீனியன்லாம் கொடுக்க மாட்டோம். டேரெக்டாக நம்ம அங்கே போய்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்வர்ஸ் ஒப்பீனியன் அப்படின்னு கொடுப்போம். அது என்ன மேடம் இந்த அட்வர்ஸ் ஒப்பீனியன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்வர்ஸ் ஒப்பீனியன் அப்படிங்கிறது வந்து they say that இதை தவிர அதை தவிர இதை தவிர நல்லா இருக்கு அப்படிலாம் இல்லை, ஸோ மொத்தமாகவே நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த அட்வர்ஸ் ஒப்பீனியன். அப்போ ஜென்ரலாகவே ஒரு ஆடிட்டர் வந்து ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணும்போது எந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க? ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது ஓகேவா, அந்த ஸ்டேட்மெண்ட்டில் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கா? இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. பிகாஸ் டு எரர் இஸ் ஹியூமன், ஸோ அதனால் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருந்தால் உடனே பேட் ரிப்போர்ட் கொடுத்துடணுமா, உடனே வந்து மாடிஃபைட் ரிப்போர்ட் கொடுத்துடணுமா, உடனே குவாலிஃபைட் ரிப்போர்ட் கொடுக்கணுமா, உடனே வந்து அட்வர்ஸ் ரிப்போர்ட் கொடுக்கணுமான்னு அவசியம் இல்லை. மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னா அதுக்கப்புறம் அதை நீங்கள் ரெண்டாக பிரிக்கணும், அது மெட்டீரியலா இல்லை நாட் ஸோ மெட்டீரியல்னு பார்க்கணும். இஃப் இட் இஸ் நாட் மெட்டீரியல் அப்படின்னா சின்ன சின்ன மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்க தான் செய்யும், அதெல்லாம் நம்ம ஒன்றும் கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இஃப் இட் இஸ் நாட் மெட்டீரியல் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்மாடிஃபைடு ஒப்பீனியனுக்கு போகலாம். For those of you who have forgotten unmodified opinion என்ன நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னா, unmodified opinion நீங்கள் எப்படி தெரியுமா ஞாபகம் வச்சுக்கணும், உள்ளது உள்ளபடி அவங்க அழகாக ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை நான் பார்க்குறேன், அதில் ஒன்றும் பெருசாக மாற்ற வேண்டியது எதுவுமே கிடையாது, எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அங்கங்கே இருக்குது, பட் ஸ்டில் ஓவராலாக அதோட ஸ்ட்ரக்சர் ப்ரெசன்டேஷன் ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சூப்பராக இருக்குப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி, அதாவது நாங்கள் கை வச்சு இது தப்பு அது தப்புன்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. ஸோ அப்படியே அவங்க கொடுத்தது அப்படியே தான் இருக்குது, நான் எதுவும் மாடிஃபையே பண்ணலை, நான் அப்படியே அன்மாடிஃபைடு அப்படியே பக்காவாக வச்சுருக்கேன், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நம்ம இன்னும் தொட வேண்டிய அவசியமே இல்லை, அழகாக இருக்குது, அந்த அந்த பக்காவாக இருக்குது, அழகாக இருக்குது, ஓகே ஓவரால் ரீசனபிள் அஷூரன்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் அன்மாடிஃபைடு ரிப்போர்ட். அன்மாடிஃபைடு ரிப்போர்ட் கேன் ஆல்சோ பி கால்ட் அஸ் க்ளீன் ரிப்போர்ட். எப்போ வந்து நம்ம இதை மாடிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, மாடிஃபைனா என்ன அர்த்தம்னா அவங்க கொடுத்தபடி அப்படியே ஷேர் ஹோல்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. தேர் ஆர் சர்டன் பிளாக் ஸ்பாட், அந்த பிளாக் ஸ்பாட்டை நான் ஐடென்டிஃபை பண்ணுறேன். அப்போ நான் ஐடென்டிஃபை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து மாடிஃபைடு ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவோம். நான் பிளாக் ஸ்பாட்ஸை மார்க் பண்ணுறேன், அவங்க கொடுத்த அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இங்கே தப்பு இருக்குன்னு நான் கை வைக்கிறேன், அதுக்கு பேர் தான் மாடிஃபைடு ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த மாடிஃபைடை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து என்னென்னா மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, ஆனால் அது என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை அஃபெக்ட் பண்ணலை. இட் இஸ் மெட்டீரியல் பட் நாட் affecting the entire financial statements. அப்போ இட் இஸ் மெட்டீரியல் பட் நாட் பர்வேசிவ் அப்படின்னு சொல்லுவோம். மெட்டீரியல் தான் பட் நாட் பர்வேசிவ். பர்வேசிவ்னா என்னென்னா மொத்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் ஒரு விஷயம் அஃபெக்ட் பண்ணுதா, அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து மெட்டீரியலி மிஸ்டேட்டட் ப்ளஸ் பர்வேசிவ் அப்படின்னு சொல்லுவோம். மொத்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் அதை அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அங்கே நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டோட நேம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வர்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கும்பா. இல்லை மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் தான் பட் அது பர்வேசிவ் கிடையாது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் கொடுக்க வேண்டிய ரிப்போர்ட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் குவாலிஃபைடு ஒப்பீனியன் அப்படின்னு சொல்கிறது. குவாலிஃபைடு ஒப்பீனியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, இது வந்து பேசிக், இதெல்லாம் வந்து ரொம்ப 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 பேசிக். இதுக்கப்புறம் வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் நான் தனியாக சொல்லித்தரேன். டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் சொல்லித்தரும்பொழுது நம்ம வந்து மறுபடியும் இது ஒரு தடவை ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணலாம். பட் இந்த இடத்துல நான் ஏன் இந்த பேசிக்காக வந்து இந்த மாடிஃபைடு ஒப்பீனியன் அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் இது எல்லாத்தையும் நான் ஏன் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா, பிகாஸ் இப்போ நம்ம வந்து படிக்க போகிறது வந்து SA 700 தான் ஃபஸ்ட்டு எடுத்து தெய்வமே வேண்டிக்கிட்டு நம்ம கரெக்டாக படிக்க போகிறோம். அப்படின்னும் போது SA 700 நம்ம படிக்கும் போது ஃபார்மிங் அண்ட் ஒப்பீனியன் அண்ட் எக்ஸ்பிரஸிங் ஆஃப் ஒப்பீனியன் தான் இதில் வரப்போகுது. இது எல்லாமே தி டாக்கிங் அபவுட் அன்மாடிஃபைடு ஒப்பீனியனை பற்றி அவங்க பேசுகிறாங்க. அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் என்னென்னா அவங்க கொடுத்ததில் ஒன்றும் பெருசாக மேஜராக இந்த மிஸ்டேக்ஸும் இல்லை, ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ரக்சர் ப்ரெசன்டேஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம சைன் போட போகிறோம். அதுக்கு பேர் வந்து அன்மாடிஃபைடு ஒப்பீனியன். ஸோ சரியா, ஸோ அதனால் இந்த அன்மாடிஃபைடு ஒப்பீனியன்னா என்னென்னு தெரியாமல் SA 700 போய் ஒவ்வொரு பேராகிராஃபாக நம்ம பார்க்கும்போது நீங்கள் எங்கே தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா அதனால நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு அன்மாடிஃபைடு ஒப்பீனியனை நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லிவிட்டு, வாட் இஸ் அன்மாடிஃபைடு ஒப்பீனியன்? The financial statements that they have prepared and presented and it is as per the applicable financial reporting framework படி in all material respects it is presenting true and fair view.
ஒரு ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ அது கொடுக்குது. அண்ட் அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு, தட் இஸ் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் ப்ரிப்பேர்ட் அண்ட் ப்ரெசென்டட் பை த மேனேஜ்மெண்ட். ஓகே, it is in respect of all material respectல it is prepared in accordance with applicable FRF. எந்தெந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க்கை ஃபாலோ பண்ணணுமோ அது மாதிரி கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி in all material respects it's perfect. அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்கிறோம், இட் இஸ் எக்ஸிபிட்டிங் அ ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இதை கொடுக்கறதுக்கு பேர் தான் அன்மாடிஃபைடு ஒப்பீனியன். இப்போ இந்த அன்மாடிஃபைடு ஒப்பீனியனை நம்ம கொடுக்க போகிறோம்னா நம்ம எப்படி கொடுப்போம், நம்ம ஒரு ஆடிட் ரிப்போர்ட்டை கொடுப்போம். இந்த ஆடிட் ரிப்போர்ட்டில் தான் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கிறோம். கரெக்டாக? இப்போ இந்த ஆடிட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த SA 700ல் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடிட் ரிப்போர்ட் எப்படி இருக்கணும். இப்போ நான் வந்து ஐ லைக் டு ரைட் லெட்டர்ஸ், எனக்கு வந்து நிறைய டிஸ்கிரிப்டிவாக எழுத பிடிக்கும், படிக்க பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஆடிட் ரிப்போர்ட் ரெடி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ரொம்ப டிஸ்கிரிப்டிவாக ரொம்ப நரேட்டிவாக நான் வந்து ஒரு ரிப்போர்ட்டை வந்து தயார் பண்ணுவேன். இப்போ இதுவே வந்து என்னோட கசின் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு சுத்தமாக வந்து எழுதவே பிடிக்காது, நரேட்டே பண்ணவே பிடிக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே டேபுலர் காலம் ஃபார்மேட்டில் போடுவாங்க, இல்லை எல்லாத்தையும் பை சார்ட்டில் போடுவாங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹி டசன்ட் லைக் டு நரேட் அட் ஆல், டிஸ்கிரிப்டிவாக எழுதவே பிடிக்காதா. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா ஃப்ளோ சார்ட்டாக எல்லாத்தையும் போட்டு இங்கே இது நடக்குது, இங்கே பாருங்கள், இது பாருங்கள் அப்படி எல்லாமே ஃப்ளோ சார்ட்டில் கூட ஒரு விஷயத்தை ப்ராப்பராக எக்ஸிபிட் பண்ண முடியும். ஒரு பை சார்ட்டில் போடலாம், ஒரு ஃப்ளோ சார்ட்டில் போடலாம், ஒரு டேபுலர் காலமில் கூட விஷயத்தை நம்ம சொல்ல நினைக்கிற விஷயத்தை நம்ம எப்படி வேணாலும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் தானே. அப்படின்னும் போது இப்போது ஒரு ஆடிட் ரிப்போர்ட்டை நான் ரெடி பண்ண ஒரு மாதிரி இருக்குது, என்னோட கசன் ரெடி பண்ண ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் ரெடி பண்ண ஒரு மாதிரி இருக்குது. இப்போது ஒவ்வொரு ஆடிட்டருக்கும் ஒரு ஃபீலிங், ஒரு வைப்பு. கரெக்டாக? ஸோ அவங்க ரெடி பண்ணும்போது வித்தியாசமாக இருந்துச்சுன்னா அப்போ ஒரு ஷேர் ஹோல்டர் அந்த ஆடிட் ரிப்போர்ட் எடுத்து படிக்கும் போது எப்படி அவங்களால அது புரிஞ்சுக்க முடியும். நான் ஒரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவேன், அவங்க ஒரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவங்கவுங்களுடைய நேச்சருக்கு ஏற்றாப்புல அதை ப்ரிப்பேர் பண்ணுறது கரெக்டாக தப்பா. கரெக்டு தான், யாரும் தப்புன்னெலாம் சொல்லவே இல்லை. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃபார்மேட்டில் அவங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் யூசருக்கு அது ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்ல. யார் இப்போ யூசர்? ஷேர் ஹோல்டர்ஸ் தானே யூசர். அந்த ஷேர் ஹோல்டர் என்ன உங்கள் கம்பெனியில் மட்டுமா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க? உங்கள் கம்பெனி மாதிரி இன்னும் 10 கம்பெனியில் கூட அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. அப்போ ஒரு 10 ஆடிட் ரிப்போர்ட் எடுத்து வச்சு அவங்க கம்பேர் பண்ணணும்ல, எந்தெந்த கம்பெனி எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, நான் அடுத்த வருஷத்துக்கு என்னோட பணத்தை எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க உட்காந்து யோசிக்கும் போது அவங்க 10 ஆடிட் ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்தா 10 ரகமாக இருந்துச்சுன்னா அவனுக்கு அது ரொம்ப வந்து கன்ஃபியூஷன் ஆகாதா? அப்போது ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 40 லீடிங் கம்பெனியினுடைய ஆடிட் ரிப்போர்ட்டை எடுத்து ஓப்பன் பண்ணி டேபிளில் வச்சு கம்பேர் பண்ணும்போது 40ஐயும் அவனால் கம்பேர் பண்ணுறதுக்கு அவனுக்கு ஒரு பவரை கொடுங்க. அப்போ எப்படி நீங்கள் கம்பேரபிலிட்டி கொடுப்பீங்க? எப்படி அவனுக்கு அது ரெலவெண்ட்டாக இருக்கும்? உங்களோட ஆடிட் ரிப்போர்ட்டை யூஸ் பண்ணி ஒரு டெசிஷன் எடுக்க போகிறான். நீங்கள் அந்த யூசருக்காக தான் அந்த ஆடிட் ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. அப்போ உங்களோட ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா என்னவா இருக்கணும்? நான் ப்ரிப்பேர் பண்ணுற ரிப்போர்ட்டில் என்னோட ஸ்டைல் எக்ஸிபிட் ஆகணுங்கிறத தாண்டி நான் இந்த ரிப்போர்ட்டை யாருக்காக ப்ரிப்பேர் பண்ணுறனோ அவங்களுக்கு இது ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கணும். அவங்களால மற்ற கம்பெனிஸோட ஆடிட் ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சு பக்கத்தில் என்னோட ஆடிட் ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சாலும் அவங்களுக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு அது ரொம்ப சுலபமாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்னோடய ஆடிட் ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸும் அது லிஸ்டட் கம்பெனி, அன்லிஸ்டட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனிங்கிற பேதமே இல்லாமல் எந்த என்டிட்டிக்கு நீங்கள் ஆடிட் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணாலும் பேசிக்காக ஒரு ஃபார்மெட்டை ஒன்று ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபார்மெட்டில் இந்த ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஹெட்டிங்கை கொடுங்க, டைட்டிலை ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் டு த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் ஸோ அண்ட் ஸோன்னு அட்ரஸ் பண்ணுங்கள். யாருக்கு அட்ரஸ் பண்ணுறீங்க? டு த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் த கம்பெனின்னு போடுங்க. இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்கு நீங்கள் ஆடிட் ரிப்போர்ட் கொடுக்குறீங்கன்னா டு த பார்ட்னர்ஸ் ஆஃப் ஸோ அண்ட் ஸோ பார்ட்னர்ஷிப் லிமிடெட் போடுங்க. பார்ட்னர்ஷிப் அண்ட் கோ போடு, பார்ட்னர்ஷிப் அப்படின்னு போடுங்க, அசோசியேட்ஸ் அந்த மாதிரி போடுங்க. ஸோ இதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே தயவு செய்து ஒரு கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணுங்கள். கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி எல்லாரும் ஆடிட் ரிப்போர்ட்டினுடைய ஃப்ரேம் ஒர்க்கை கொடுங்க. எல்லாரோட ஆடிட் ரிப்போர்ட்டை எடுத்தாலும் ஃபஸ்ட்டு எத்தனை ஒரு டைட்டில் இருக்கணும், அதுக்கப்புறம் டு த அட்ரஸி ஸோ அண்ட் ஸோ யாருக்கு நீங்கள் அட்ரஸ் பண்ணுறீங்களோ அவங்க இருக்கணும். மூணாவது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, டைட்டில், அதுக்கப்புறம் அட்ரஸி, மூணாவது எடுத்த உடனே ஒப்பீனியனை சொல்லிவிடுங்க. என்ன ஒப்பீனியனும் போட்டு உடச்சிருங்க, டக்குன்னு பட்டுன்னு போட்டு உடச்சிருங்க. அதுக்காக தானே என்டையர் ஆடிட் ரிப்போர்ட்டே ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. முன்னாடியெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா ஆடிட் ரிப்போர்ட்டில் வந்து ஒப்பீனியனை கடைசியில் கன்க்ளூஷனாக சொல்லுவாங்க. இப்போ அப்படியெல்லாம் இல்லை, எடுத்த உடனே ஃபஸ்ட் பேராகிராஃபே அதுதான் ஒப்பீனியன் பேராகிராஃப் போட்டு உடச்சிருங்க. அங்கே ஒப்பீனியன், அன்மாடிஃபைடு ஒப்பீனியன், இல்லை மாடிஃபைடு ஒப்பீனியன் என்னென்று சொல்லிவிடுங்க. அதுக்கு அடுத்த பேராகிராஃப் என்னது, எதுக்காக நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுத்தீங்க, வாட் இஸ் த ரீசன். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒப்பீனியன் பேராகிராஃப், அதுக்கு அடுத்தது பேசிஸ் ஃபார் ஒப்பீனியன் பேராகிராஃப்னு சொல்கிறாங்க.
அதுக்கு அடுத்தது எல்லாருமே காமனாக போட வேண்டிய பேராகிராஃப் என்னன்னா, கோயிங் கன்சர்ன் அசம்ஷன் இந்த என்டிட்டிக்கு அப்ளிகபிளா, அப்ராப்ரியேட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா, அதை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இப்படி இந்தந்த ஹெட்டிங்க்கு கீழே நீங்கள் விஷயத்தை சொல்லுங்கள் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இப்படி சொல்லும் போது என்ன ஆகும், ஒரு 40 ஆடிட் ரிப்போர்ட்டை படர்த்தி வச்சு எல்லா ஆடிட் ரிப்போர்ட்டையும் கம்பேர் பண்ணும் பொழுது ஒரு ஷேர் ஹோல்டரால் அந்த இடத்துல அது கம்பேரபிளாக ஆகுது. ஸோ ஒரு 40 ஆடிட் ரிப்போர்ட்டும் ஒரே ஃப்ரேம் ஒர்க்குள்ளே வருது, ஒரே ஃபார்மெட்டுக்குள்ளே வருது. இப்போ நீங்கள் கேட்கலாம், மேம் அப்போ எல்லாத்தையும் ஒரே ஃபார்மெட்டில் ஆக்கிட்டா எப்படி தான் அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்? கண்டிப்பாக ஃப்ளெக்சிபிலிட்டி உண்டு. அந்த ஹெட்டிங்கு கீழே நீங்கள் என்னென்னலாம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ, தட் இஸ் டிஃப்ரெண்ட்டான, நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுங்கிறதுக்காக நம்ம பண்ணக்கூடாது. இந்த என்டிட்டியில் இருக்கக்கூடிய ரொம்ப பிரத்யேகமான சில குணாதிசயங்களை இந்த இடத்துல நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த பேராகிராஃப்க்கு கீழே இன்க்ளூட் பண்ணுங்கள். எந்தெந்த பேராகிராஃப்க்கு கீழே எந்தெந்த விஷயத்தை இன்க்ளூட் பண்ணணுங்கிறது உங்களோட ப்ரொஃபஷனல் ஜட்மெண்ட். ஸோ இட் இஸ் நாட் லைக் ரிஜிடாக இப்படி தான் இருக்கணும், இந்த 11 ஹெட்டிங்கில் இப்படி தான் எழுதணும்னு அவங்க சொல்லலை. நீங்கள் சொல்ல வர விஷயத்தை இந்த 11 ஹெட்டிங்கை கொடுத்து இதுக்கு கீழே சொல்லுங்கள். ஸோ அவங்க உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க்கும் கொடுக்குறாங்க, அந்த ஃப்ரேம் ஒர்க்குக்குள்ளே ஃப்ளெக்சிபிலிட்டியும் கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் செய்யும் போது உங்கள் மத்தியில் 40 ஆடிட் ரிப்போர்ட்டு கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, கம்பேரபிள் ஆகுது, எல்லாரும் ஒரே மாதிரி கொடுக்குறீங்க. அப்போ ஒவ்வொரு ஹெட்டிங்கு கீழே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யூ ஆர் கிவிங் தெம் உங்ககிட்ட இந்த என்டிட்டி ரிலேட்டடாக இஃப் யூ வாண்ட் டு டெல் தெம் சம்திங், அதை அந்த இடத்துல ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்குது. ஸோ இது அவ்வளோ க்ரெடிபிலிட்டி க்ரியேட் பண்ணுதே. அப்போ யூசர்ஸ் எல்லாருமே சூப்பர்ப்பா, ஆடிட் ரிப்போர்ட் SA 700 ஃபார்மேட்டில் இருக்கா, தென் இட்ஸ் க்ரெடிபிள், தென் இட்ஸ் ரெலவென்ட் டு மீ, ஐ கேன் யூஸ் இட் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அப்போ தான் அவங்களுக்கு அந்த கம்பேரபிலிட்டி, க்ரெடிபிலிட்டி, அவங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கா இல்லையா, நம்ம எல்லாம் கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணியிருக்கோமா இல்லையா, இது எல்லாமே அவங்க செக் பண்ணுறாங்க. ஸோ SA 700 அப்படிங்கிறத நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய 2 விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஒன்று என்ன அப்படின்னா, SA 700 அதுக்கு கீழே ஃபார்மிங் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஒப்பீனியன், தட் இஸ் ஆல் ஓகே. அந்த ஆடிட் ரிப்போர்ட்டோட என்டையர் ஃப்ரேம் ஒர்க்கை தான் நம்ம படிக்க போகிறோம் SA 700ல். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரியணும், வாட் இஸ் அன்மாடிஃபைடு ஒப்பீனியன், வாட் இஸ் மாடிஃபைடு ஒப்பீனியன் தெரியணும். அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துட்டேன். மூணாவது உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஆடிட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஏன் இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ திஸ் இஸ் எபிசோட் நம்பர் 1 வேர் வி ஹவ் டாக்ட் அபவுட் வாட் இஸ் அன்மாடிஃபைடு ஒப்பீனியன், வாட் இஸ் மாடிஃபைடு ஒப்பீனியன், ஓகே, அண்ட் வாட் இஸ் குவாலிஃபைடு ஒப்பீனியன், வாட் இஸ் அட்வர்ஸ் ஒப்பீனியன், இதெல்லாம் பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஸோ SA 700 டீல்ஸ் வித் அன்மாடிஃபைடு ஒப்பீனியன், அதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஆடிட் ரிப்போர்ட் ஏன் ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணணுங்கிற ரீசனிங்கை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ செகண்ட் எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, SA 700ல் என்னென்ன ஹெட்டிங்ஸ் தான் இருக்குது, ஒவ்வொரு ஹெட்டிங்கும் அந்த ஒவ்வொரு ஹெட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஒவ்வொரு ஹெட்டிங்கும் ஏன் நம்ம இன்க்ளூட் பண்ணணும், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் இட். ஸோ அதை தான் நம்ம எபிசோட் நம்பர் 2ல் பார்க்க போகிறோம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.